தமிழ் இலக்கணத்தை பற்றி பார்த்துருக்கோம். இதில் நம்மளுக்கு 5வது அமைந்திருக்கக்கூடிய இலக்கணம் அணி இலக்கணம். அந்த இலக்கணத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அணி இலக்கணத்தை முதல்ல இருக்கக்கூடிய அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்றம் என்பது என்ன என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த தற்குறிப்பேற்றம் என்பது இன்றைய நிகழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றாக. இப்போ இலக்கணம் அப்படிங்கிறத செய்யலாம் நம்ம சொல்றத தமிழ். அதே மாதிரி பாட்டு, நிறைய கதைகள், அதே மாதிரி திரைக்கதை, திரைப்படங்கள், பாடல்கள் பொதுவாக இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்றம் அதிகமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே சொன்னால் யாருமே விரும்புகிறது. அது திரைப்படமாகவும் இசைப்பாடல்களாகவும் ஒரு நாவலாகவும் எந்த ஒரு கதையாக எடுத்துக்கொண்டாலும் அதை இயல்பாக சொன்னோம் அப்படின்னா அதை யாரும் ரசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க மாட்டார்கள் என்ற நிலையை நாம் பெரியவங்க முன் வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிறப்பான ஒரு அணியை கொடுத்துருக்காங்க. இந்த அணி என்ன என்பதை நம்மளுக்கு விளக்கி முதல்ல தற்குறிப்பேற்றம் அப்படின்னா என்ன, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய கற்பனையை ஏற்றிக் கொள்வது தற்குறிப்பேற்றம் என்று சொல்வார். அத்தகைய தற்குறிப்பேற்றம் என்பது இயல்பாக இருக்கிறதுல கொஞ்சம் சில நிறைய செய்திகளை சேர்த்திருக்கோம். அதுதான் தற்குறிப்பேற்றம். இயல்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் திரிந்தும் கொஞ்சம் சுவையான சம்பவங்களை சேர்த்து சொல்வது தான் தற்குறிப்பேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கே ஆசிரியர் என்ன விளக்கம் சொல்றாங்க இந்த தற்குறிப்பேற்ற அணிக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இலையில கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரத்தில் போவார். அப்படி காலெடுத்து வைக்கும் போது அங்க மதில் மேலே இருக்கக்கூடிய கொடிகள் காற்றுக்கு இயல்பாக அசைகின்றன. ஆனால் பின்னால் கோவலன் இந்த ஊருக்கு காலெடுத்து வைத்தால் கொல்லப்படுவான் என்பதை உணர்ந்து இந்த மாமதுரைக்குள் வரவேண்டாம் என்பதை போல் தலையசைப்பதாக கையசைப்பதாக இருப்பதாக அழகாக இளங்கோவடிகள் எடுத்து கூறியிருப்பார். ஆகவே இதுவே தற்குறிப்பேற்றம் என்று விளக்குவார். அத்தகைய விளக்க நிலைகளிலே மிகவும் ஒரு சிறப்பான ஆளுமையை பெற்றிருக்கக்கூடியது இன்றைய தற்குறிப்பேற்ற அணி என்பது மிகவும் சாலச்சிறந்த ஒரு பொருளாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அத்தகைய வகையிலே இந்த இலக்கணமாக நமக்கு விளக்கப்படுகின்றது இந்த தற்குறிப்பேற்றம். இயல்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில சுவைபட கவிஞர் நிறைய செய்திகளை சேர்த்திருக்கார். அதுவே இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றின் மீது சுவைபட பல பொருளை சேர்த்துக் கொள்வதை தற்குறிப்பேற்ற அணிக்கு ஆசிரியர் விளைவிக்கின்ற ஒரு பாங்கினை நாம் இங்கே பார்க்கணும். அதற்கு எடுத்துக்காட்டையும் பார்க்கணும். இப்போ தமிழ் இலக்கணங்கள்ல இந்த தற்குறிப்பேற்ற அணியில இந்த தற்குறிப்பேற்ற அணி மிகவும் இன்றியமையாத ஒரு அணியாக நமக்கு இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தற்குறிப்பேற்றம் என்பது ஒரு மனிதனை சுவைபட சிந்திக்க வைக்கிறது, ஒரு பேராற்றலை உருவாக்க செய்கின்றது, ஒரு நிகழ்வை தொடராக அமைத்து செய்கின்றது என்கின்ற ஒரு பொறுமையெல்லாம் விளக்குகிறது. ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை எடுத்துக்கொள்கின்ற போது அதிலே தற்குறிப்பேற்றம் எந்த அளவுக்கு இன்றியமையாத ஒரு செய்திகளை கொண்டுள்ளது என்பதை விளக்கும் வகையாக இந்த தற்குறிப்பேற்ற அணி விளக்குவது என்பது பெருமை விட சொல்லக்கூடிய ஒன்றாக இங்கே அமைகின்றது. 4 நிமிஷம். ஆக இந்த தற்குறிப்பேற்ற அணியை அழகாக விளக்கி இருக்கிறார். மேலும் அத்தகைய ஒரு சிலப்பதிகாரத்திலே ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டையும் தந்து விளக்கி இருக்கிறார். அத்தகைய விளக்கத்திலே அவன் மாதவியின் பின்னால் அடைந்து பொன் பொருள் அனைத்தையும் தொலைத்து விட்டு மீண்டும் கண்ணகியின் இடத்திலே வருகின்றார். அப்படி வரும்போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அந்த மாநகருக்குள் நுழைகின்ற ஒரு நிலை. ஆகவே நுழைவாய் செல்லும் போதே நிகழ்காலத்திலே எதிர்காலத்தினுடைய சிறப்பை சொல்லி அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய அணியினுடைய ஒரு சிறப்பான பாங்கான். அப்படி பின்னால் அவன் கொல்லப்படும் போது கொல்லப்பட்ட பின்பு அந்த கண்ணகியினுடைய நிலைப்பாட்டை நாம் தெரிந்திருக்க இங்கே அவசியமாக
ஒன்றாக நாம் கருதுகிறோம். என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகர